நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னா சென்னையில் இருக்கிறோம். சென்னையில் வந்து சம்மரில் வந்து வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. மக்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதனால் வந்து சென்னை சரௌண்டிங்கில் வந்து ஏதாவது ஃபால்ஸு லேக் இருக்காதா அப்படின்னு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னையில் வந்து கூடுவாஞ்சேரி பக்கத்தில் நெல்லிக்குப்பம்ங்கிற ஏரியாவில் வந்து ஒரு லேக் இருக்குது. அந்த லேக்கில் வந்து இப்போவும் அதாவது இந்த சம்மர்லேயே வந்து தண்ணி இருக்குது. அதனால் அந்த லேக்கில் போய் அந்த லேக்குக்கு போகிற வழி அப்புறம் சொல்லிட்டு எவ்வளோ மக்கள் குளிக்கிறாங்க, அதோட ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறத சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் நண்பர்களே. மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம போக போகிற லேக் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியிலேருந்து 15 கிலோமீட்டர்ஸ் வரும். அதே மாதிரி மேலக்கோட்டையூர் கண்டிகையிலேருந்து உங்களுக்கு 15 கிலோமீட்டர்ஸ் வரும். உங்களுக்கு போகிற வழியில் அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கும். அதை தாண்டி நெல்லிக்குப்பம் ஏரியாவில் வந்து உங்களுக்கு ஃபைசல் ஃபேன்சி ஃபுட்வியர் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்குப்பம் பயணிகள் நிழற்குடை இருக்கும். இதில் தான் நம்ம போனோம். இப்போ இந்த காமிக்கிற ரோட்டில் வந்து லெஃப்ட் எடுத்து போகணும். போகிற வழியில் வந்து நெல்லிக்குப்பம் முதல்நிலை ஊராட்சி அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருப்பாங்க. அந்த வழியில் வந்து அண்ணாமலையார் அவென்யூ அப்படின்னு சொல்லிட்டு லே அவுட் போட்டிருப்பாங்க. அதுக்கு ரைட் சைடில் வந்து நம்ம போய்கிட்டே இருக்கணும். போகிற வழியில் சில இளைஞர்கள் வந்து குளிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அங்கே வந்து தண்ணி தெளிவாக ஓடிக்கிட்டு இருக்கும். இதை பார்த்தாலே நம்ம தெரியும் இது வந்து அந்த லேக்கிலேருந்து வர்ற தண்ணி தான். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கோயில் இருக்கும், திரிபுர சுந்தரி அம்பிகா கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கு கொஞ்சம் தள்ளி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வாட்டர் டேங்க் இருக்கும். கொண்டாங்கி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும். அதுக்கு ஒரு 100 மீட்டர்ஸில் போனீங்கன்னா அங்கேருந்து பார்த்தோன்னா ஒரு லேக் தெரியும். அங்கே ஏகப்பட்ட பைக்கு காரு இதெல்லாம் நிற்கும். நம்ம உள்ளே போய் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட மக்கள் வந்து உள்ளே குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து சம்மர் டைம்னால கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு வந்து மழை நேரம்னா தண்ணி ரொம்பவே அதிகமாக இருக்கும், ரொம்பவே ஓவர்ஃப்ளோ ஆகும், குளிக்கிறதுக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த சம்மர்லேயும் ஏகப்பட்ட மக்கள், அதாவது சின்னஞ்சிறு வார்டுகள், இளைஞர்கள், பெரியவர்கள் என ஏகப்பட்ட பேர் வந்து இதில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் நண்பர்களே. தண்ணி வந்து ரொம்பவே தெளிவாக இருக்குது. சென்னையில் வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு முக்கியமான பிளேஸு இந்த கொண்டாங்கி லேக்கு. சென்னையில் வந்து ஃபால்ஸு லேக்கு இதெல்லாம் வந்து ரொம்பவே ரேராக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தையூரில் ஒரு ஃபால்ஸ் பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். டைம் இருந்தால் அதை போய் பாருங்கள் நண்பர்களே. அங்கே வந்து மழைக்காலத்தில் மட்டும்தான் தண்ணி வரும். இது வந்து உங்களுக்கு வந்து எப்போவுமே தண்ணி இருக்கும். இப்போ வந்து நம்ம சம்மர் டயத்தில் தான் அங்கே போயிருக்கிறோம். இந்த டயத்துலையுமே வந்து நம்ம இந்த லேக்கில் வந்து தண்ணி இருக்குது. அதே இது உங்களுக்கு மழைக்காலமாக இருந்ததுன்னா அங்கே தண்ணி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ரொம்பவே ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம். நம்ம போகும்போது வந்து ஏகப்பட்ட மக்கள் வந்து குளிக்கிறதுக்காக வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா வந்து வெயிலின் தாக்கம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது சென்னையில். குளிக்கிறதுக்கு எங்கடா இடம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கொண்டாங்கி லேக்கில் தான் அவங்க தண்ணி இருக்குது இப்போதைக்கு. அதனால் ஏகப்பட்ட மக்களை வந்து இங்கே குளிக்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் சென்னையில் அதாவது கூடுவாஞ்சேரி, தாம்பரம், வண்டலூர், கேளம்பாக்கம் இதுக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மறக்காமல் ஃபேமிலியோட ஒரு விசிட் பண்ணுற ஒரு முக்கியமான பிளேஸு இந்த கொண்டாங்கி லேக்கு. இந்த ஏரியா வந்து ரொம்பவே சேஃபான பிளேஸு. அதனால் நம்ம பயப்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சிறுவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் என ஏகப்பட்ட பேர் வந்து இந்த லேக்கில் வந்து ரொம்பவே ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த லேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோ பட்ஜெட் டூரிஸ்ட் ஸ்பாட். நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம்.